Taste the Daily. ஆவடி குமார் சார், தூய்மை பணியாளர்கள் அடித்தட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்கள், அதுவும் பெண்கள் பெருவாரியாக ஒரு போராட்டம்னு முன்னெடுக்கும்போது அவர்களை போராடக்கூட அனுமதிக்காமல் ஒரு குப்பையை தூக்கி போடுற மாதிரி இப்படி குண்டுக்கட்டாக கைது பண்ணி தூக்கிட்டு போகிறாங்களே சார், இது இந்த கோரத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இந்த அரசு மு.க. ஸ்டாலின் வந்தார், விடியல் தர போகிறாருன்னு நம்பி வாக்களித்த மக்களுக்கு தொடர்ந்து அவங்க தர பரிசு இந்த போலீஸை வச்சு தாக்குறது, கைது பண்ணுறது, அவங்கள கொண்டு போய் சித்திரவதை செய்கிறது, இதுதான் தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி ஒரு போராடக்கூட வலிமை இல்லாமல் ஏறத்தாழ அவங்க ஒரு 100-120 நாளுக்கு மேலே அவங்க தொடர்ந்து அவங்களுடைய கோரிக்கைகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த அரசாங்கம் ஒரு பதிலை கூட சொல்லாமல் நீதிமன்றத்தில் தடை பண்ணிட்டாங்க, நீங்கள் போராடுற உரிமை இல்லைன்னு சொல்லி அவங்கள தொடர்ந்து நீதிமன்றமே சொன்னாங்க, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மற்றவங்களுக்கு இடையூறு இல்லாமல் போராட்டம் நடத்துங்க. அந்த உரிமை வாங்கி அவங்க காலவரையற்ற உண்ணாவிரதம் இருந்தாங்க. அதுக்கும் இந்த அரசாங்கம் செவி சாய்க்கலை. இன்றைக்கி அவங்க போராட வந்தால் இன்றைக்கி அவங்கள போலீஸை விட்டு அடித்து துவைச்சி குடும்பப்படுத்துகிறாங்க. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இதே ஸ்டாலின் போய் நின்றுட்டு அவங்க போராட்டம் நடத்தினா அடுத்த நம்ம ஆட்சி தான் வரப்போகுது, வந்த உடனே உங்கள் பணியெல்லாம் நிரந்தரம் பண்ணிடுவோம்னு சொன்னார். இப்போ அவங்க அன்னைக்கு எங்களை தேடி வாக்குறுதி கொடுத்தியா, அந்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றலைன்னு அவங்க கேட்குறாங்க. சரி, அந்த வாக்குறுதி நிறைவேற்றலைன்னா கூட நாங்கள் செஞ்சிட்டு இருந்த வேலையை ஏன் எடுத்தீங்க, நாங்கள் வாங்கின சம்பளத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் தனியாருக்கு விற்றுட்டு போங்க, நீங்கள் கமிஷன் அடிச்சிங்க, கொள்ளடிங்க, எல்லாத்தையும் அடிச்சுட்டு என்னவோ தொலைஞ்சு போங்க, எங்களுக்கு நாங்கள் வாங்கின சம்பளத்தை குறைக்காதீங்க, அந்த சம்பளத்தை கொடுங்கன்னு கேட்டு அவங்க போராடுறாங்க. அந்த சம்பளத்தை கொடுக்கறதுக்கு இவங்க ஒரு பரிந்துரை தான் செய்யணும். அந்த ஒப்பந்த நிறுவனம் சம்பளம் கொடுக்க போகுது, இவங்க அந்த மண்டலத்தையே தூய்மை பணியாளருக்கு சம்பளம் கிடைக்காம அவங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த நிறுவனத்தை காப்பாற்றணுன்ற மைண்ட் செட்டில் இருக்காங்களா? ஆமாம், நிறுவனத்தை காப்பாற்றுறது தானே. இப்போ அந்த நிறுவனத்தில் பணியாற்றவங்களுக்குலாம் இவங்க சோறு போடுறேன்றாங்க. இல்ல, அது எப்படி சார் அப்படி ஒரு அரசு இருக்க முடியும்? இல்ல சார், முதல்வர் பேசும்போது ஒரு கையாளாகாத அரசு இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முதலமைச்சருக்கு இந்த செய்தியெல்லாம் தெரியுமா? இன்னைக்கு சேகர் பாபு அடிக்கிற போலீஸை வச்சுட்டு இந்த அராஜகம் பண்றாரு. இன்னைக்கு சென்னையில் இருக்கிற துப்புரவு பணியாளர்கள்லாம் இன்னைக்கு கதறாங்க. அந்த பணியாளர்கள் ஓட்டு போட்டு தான் இவங்க ஆட்சிக்கே வந்தாங்க. காவல்துறை முதல்வருடைய கட்டுப்பாட்டில் தான் எனக்கு சேகர் பாபு கட்டுப்பாட்டிலே இருக்கும். முதல்வர் யார் கட்டுப்பாட்டில் இருக்காரு? அவருக்கு யார் சேவை செய்கிறாங்களோ, அந்த பணத்தை கொள்ளடிச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அவங்க கட்டுப்பாட்டில் குடும்பம் இருக்குது, குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டில் முதலமைச்சர் இருக்காரு. இது ஒரு ஆட்சியா? ஒரு முதலமைச்சர் சென்னையினுடைய தலைநகரம், அதுவும் தலைமைச் செயலகத்தில் அருகில் இவ்வளோ அநியாயம் நடக்குது, இந்த விஜுவலை பார்க்க சொல்ல ஒரு மனம் பதறுது. ஆனால் முதலமைச்சர் அதை பற்றியே கவலைப்படலை. இது வரைக்கும் முதலமைச்சர் இது சம்பந்தமாக ஏதாவது பேசியிருக்காரா? ஏதாவது ஒரு வாக்குறுதி, அவங்களுக்கு பணி கொடுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னால் அந்த நிறுவனம் தந்துட்டு போகும். ஆனால் சேகர் பாபு அது செய்ய விடாமல் தடுக்கிறாரு. ஏன்னா சேகர் பாபு மொத்தமாக அந்த நிறுவனத்தில் கொள்ளடிச்சிட்டு இவங்க பங்கு வாங்கிட்டு இவங்க கமிஷன் கரப்ஷனுக்காக ஆட்சி நடத்துகிற ஒரு ஆட்சி. இல்லை சார், இப்போது தேர்தல் வரப்போகுது, இந்த மக்கள் தான் ஓட்டு போடணும். அப்படி இருக்கிற இந்த சூழலில் அந்த நிறுவனத்துக்காக இந்த மக்களை பகச்சுக்கிறாங்களா? தேர்தல் வரப்போகுதுன்னா வெற்றிக்கு எதிர்பார்த்துருக்கவங்க கவலைப்படணும். இவங்க தான் குடும்பத்தோட துபாய்க்கு செட்டில் ஆக முடிவு பண்ணிட்டாங்களே. இவங்க ஆட்சி வராதுன்னு அவங்க உளவுத்துறையிலேருந்து எல்லாம் சொல்லிட்டு சும்மா ஷோ காட்டிட்டு இந்த இருக்கிற 4 வருஷத்தில் மொத்தத்தையும் 4 மாதத்துக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் அடிக்கிற கொள்ளை வச்சு உலகம் முழுத அன்னைக்கு ஆட்சிக்கு வந்த 2 வருஷத்தில் அன்னைக்கு நிதியமைச்சர் அந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னது மாதிரி 2 வருஷத்துலேயே 30,000 கோடி கொள்ளடிச்சிட்டு உலகத்தில் எந்த நாட்டில் கொண்டு போய் பதுக்கலான்னு சொல்லி கொண்டு போனவங்க இந்த 5 வருஷத்தில் அதுவும் இவ்வளோ நாளில் எவ்வளோ கொள்ளடிச்சிருப்பாங்க? ஒரு இந்த 2 லட்சம்ன்றது சாதாரணமாக நம்ம நேரு அவருடைய துறையில் பார்த்தாவே தெரியுது. அதுவும் மத்திய ஈடி கண்டுபிடிச்சி கொடுத்ததே 2000 கோடிக்கு மேலே. தூய்மை பணியாளர்களுக்கு வீடு கட்டி தரக்கூடிய விவகாரத்துலையும் அந்த டெண்டர்லையும் இல்லைங்க சொல்கிறாங்க. இவங்க
கொரோனா காலத்திலேருந்து ஆபத்து காலங்களிலிருந்து தொடர்ந்து பல ஆண்டுகளாக சென்னை மாநகராட்சியின் துப்புரவு பணியாளர்களாக பணி செஞ்ச அந்த பணியாளர்களை எல்லாம் அப்புறப்படுத்திட்டு இவங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேன், நீ இந்த கூலிக்கு வந்து வேலை செஞ்சால் செய்ய, இல்லாட்டி விட்டு ஓடுன்னு சொல்லி அவங்கள விரட்டி விட்டுட்டு அவங்களுக்கு எந்த உத்தரவாதத்தையும் தராமல் அவங்களுடைய கோரிக்கையை செவிமடுத்து கூட கேட்காம அவங்களுக்கு ஒரு எந்தவித உத்தரவாதத்தையும் தராத இந்த கையாளாகாத ஸ்டாலின் அரசு என்ன பண்ணுது, புதுசாக ஆளை நியமித்து இந்த புதுசாக இந்த நிறுவனத்துக்கு கொண்டு வந்தவங்களுக்குலாம் குறைஞ்ச சம்பளத்தில் கொடுத்துட்டு அவங்க குறைஞ்ச சம்பளத்துக்கு வரமாட்டேன்றாங்கன்னு அவங்களுக்கு கண் துடைப்புக்காக சோறு போடுறேன், காலையில் டிஃபன் தரேன்னு சொல்லி வெக்கம் கெட்டு போய் ஒரு அரசாங்கம் இல்லை சார். இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, முதலமைச்சர் எங்கே பேசினாலும் எல்லாருக்கும் எல்லாம், சமத்துவம், சமூக நீதி, இது மாதிரியான பெரிய பெரிய வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்துகிறார். அப்படிப்பட்டவர் இந்த மக்களை வந்து ஒரு மனிதராக கூட மதிக்காமல், அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி கொரோனா காலத்துலலாம் உயிரை பணையம் வச்சு வேலை பார்த்தவங்க, அவங்கள ஏன் இப்படி தூக்கி போடுவார்? அவருக்கு தெரிஞ்சுதான் இது நடக்குதா? ஏங்க, அவருக்கு தெரிஞ்சு நடக்கிறத விட அவருக்கு தெரியாமல் நடக்கிறது அதிகம். ஆனால் அவர் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது அதை விட அதிகம். நான் என்ன சொல்ல வரேன், இன்றைக்கு இந்த ஆட்சியில் நடக்கிற எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டில் தான் நடக்குதா? இன்னைக்கு போலீஸ் புதுசாக ஒரு பொறுப்பு டிஜிபி மாற்றிருக்காங்க. அவரை பொறுத்து பார்த்துட்டு அவர் என்னால் பொறுப்பேற்க முடியாது, என்னை விட்டுருங்க, உள்துறை செயலாளராக நீதிமன்றத்தில் கூப்பிடுறாங்க, ஏடிஜிபியை கூப்பிடுறாங்க, அடுத்து என்ன வேற கூப்பிட்டாங்கன்னா என்னுடைய பிரச்சனை வந்துடும், அதனால் என்னை விட்டுருங்கப்பான்னு அவரும் ஓடிட்டார். இப்போ இன்னொருத்தரை பிடிச்சிருந்து உட்கார வச்சுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு டிஜிபியை ஒழுங்காக நியமிக்கிறதுக்கு வக்கு இருக்கா, துப்பு இருக்கா, திராணி இருக்கா? அதுக்கு உரிய அந்த பேனல் அனுப்பி அதை உரிய ஒப்புதல் பெற்று அதை விதிகளின்படி நீதிமன்றத்தினுடைய கருத்துருப்படி அதை நியமிக்க முடியுதா ஒரு முதலமைச்சரால்? அப்புறம் இந்த போலீஸ் துறையை வச்சிருக்காருன்னு வேற நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வச்சிருந்தா ஏன் இப்படி இருக்குது? அது யாரும் இல்லாத அனாதையாக இருக்கிறதுனால தான் டிஜிபி கூட நியமிக்க முடியாத இருக்குது. அதனால் இன்னைக்கு இப்போ பாருங்கள், இதில் என்ன பண்ணுவாங்க, அவங்க மேலே இருக்கிற உத்தரவு கட்டுப்பட்டு அந்த காவல் நிலையத்தில் அதிகாரிகள் அல்லது காவலர்கள் பணியாற்றுறாங்க. இப்போ இவங்க அத்துமீறினாங்கன்னா அவங்க தான் பாதிக்கப்பட போகிறாங்க. நாளைக்கு நீதிமன்றத்துக்கு போனால் எப்படி திருக்கழுக்குன்றத்தில் அந்த இவங்க பேச்சை கேட்டுக்கின்னு அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் போட்டு எந்த அதிகாரமும் இல்லாத அவரே கோர்ட்டில் போய் வழக்கு போட்டு அவர் இன்னைக்கு நீதிமன்றம் கேட்குது, துணை ஆணையாளருக்காக சொன்னீங்களான்ட்டு எதுவுமே சொல்ல, அறங்காவலர் குழு எடுக்க வேண்டிய முடிவை ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை வச்சு எடுத்துட்டாங்க. அதனால் இவங்க எல்லாமே இந்த ஆட்சி என்னவோ பெரிய ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்ட்டு இந்த இருமாப்பில், இந்த அகந்தையில் இவங்க விடுற டைலாக்கை இந்த வியூக வகுப்பாளர்ன்ற காசை வாங்கிட்டு எதையாவது ஒன்று சொல்கிறான் பாருங்க, அவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இவங்க நிரந்தர ஆட்சி, நிலையான ஆட்சி, இவங்க தான் மன்னர் வாரிசு முறை ஆட்சின்னு சொல்லி நம்பிக்கிட்டு எல்லாம் குடும்பத்தோடு ஜெயிலுக்கு போகிறது இல்லாமல் இந்த கூட இருக்க அதிகாரிகளும் கூப்பிட்டு போகிறாங்க. சரி சார், தொடர்ந்து நம்ம பேசலாம். ஆவடி குமார் சார், இப்போது சமூக நீதி அப்படின்ற கோணத்தில் பார்க்கும்போது இந்த தூய்மை பணியாளர்களை இந்த அரசு இந்த பாடுபடுத்துது இல்லையா? இவர்கள் பேருக்கு பேர் திராவிட மாடல்ன்றாங்க, சமத்துவன்றாங்க, எல்லாருக்கும் எல்லான்றாங்க, ஆனால் செய்கிற வேலையெல்லாம் அதுக்கு நேர்மாறாக இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இறுதிக்கிறத சுருக்கமாக சொல்லுங்கள். அவங்க என்ன இப்போ சமூக நீதி தான் கடைபிடிக்கிறாங்க. துப்புரவு பணியாளர்களாக இருந்தாலும் ஆசிரியராக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே நீதி தான். எல்லாரையும் அடித்து தூக்கிட்டு போய் வேனில் ஏற்றுறது அதை தானே செய்கிறாங்க. அதனால் அந்த வகையில் இந்த ஆட்சியில் அதுவும் ஸ்டாலினுடைய துறையில் சமூக நீதி அதை பாருங்கள் எப்படி தூக்கிட்டு வராங்க. இதுதான் சமூக நீதி, அவங்களுடைய சமூக நீதி. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இப்போ இதை பார்த்தீங்கன்னா எல்லா நிலையிலையும் இவங்களுடைய கையாளாகத்தனத்துக்கு என்ன சொல்லுவாங்க, அடுத்து மத்திய அரசு நிதி தரலை, மத்திய அரசு எங்களுக்கு அனுமதி தரலை அப்படின்வாங்க, இல்லை கவர்னர் கையெழுத்து போடலன்னுவாங்க, அது இல்லை ஜனாதிபதி வந்து ஏறெடுத்தும் பார்க்கல அப்படின்வாங்க, அப்புறம் ஈடி வந்துருச்சுன்னுவாங்க. இப்படி இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நீதிபதியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நீதிபதியே சரியில்லை, இந்தியாவிலேயே ஒரே சிறந்த ஆட்சி, சரியான ஆட்சி, சட்டப்படியான ஆட்சி ஸ்டாலின் மட்டும்தான், வேற எல்லாரும் நீதிபதி சரியில்லை, ஜனாதிபதி சரியில்லை, கவர்னர் சரியில்லை, மத்திய அரசு சரியில்லை, இடி சரியில்லை, யாருமே சரியில்லை, இவர் ஒருத்தர் தான் சரியாக எல்லாரையும் அடித்து துவைச்சி ஜெயிலில் போட்டு இவர் வந்து கோட்டையில் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் ஸ்டிக்கர் ஓட்டிக்கின்னு அவங்க ஆளுங்கள்லாம் இது சந்தோஷமாக இவர் வெளிநாட்டுக்கு குடும்பத்தோடு
விமானத்தில் போய் சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு தனி விமானத்தில் போய் சுற்றி பார்த்துட்டு வருவார். இதுதான் இன்றைக்கி நாட்டினுடைய நிலைமை. இது எல்லாம் இன்னும் ஒரு 3 அமாவாசை 4 அமாவாசை அதுக்கு பிறகு இவங்க இந்த போராடுறாங்கல்ல, இதே மாதிரி ஒரு நாளைக்கு ரோட்டில் வந்து அவங்க உட்கார்றத நீங்கள் ஒளிபரப்பு தான் போகிறீங்க. தமிழ்நாடு பார்க்க தான் போகுது. நன்றி சார். எடப்பாடியார் ஆட்சியில் அது நடக்க தான் போகுது. நீங்கள் பாருங்கள். நன்றி சார்.